யாருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும். ஆனால் நடந்துருச்சு. அதையும் நம்ம படிக்க வேண்டிய பாடம் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருந்துச்சுன்னா எல்லாருக்குமே பயந்தா. ஆனால் அதையே ஒரு சில பேர் நம்ம வீடு நம்ம பாதுகாப்புன்னு நினச்சி நேரில் சமாளிக்க முயற்சி பண்ணுவாங்க ஒரு வித வீரத்தோட. ஆனால் அந்த வீரத்துக்கு அப்புறம் பெரிய அபாயம் இருக்கிறத அவங்க மறந்துடுவாங்க. அந்த மாதிரி சேலத்தில் நடந்த சம்பவம் இதை கொஞ்சம் சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு வீட்டுக்குள்ளே நல்ல பாம்பு ஒன்று நுழைஞ்சிருக்குது. அந்த வீட்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு ராஜமுருகங்கிற வெல்டிங் வேலை பண்ணுறவர். இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஃப்ரெண்டு முன்னாடி வந்துட்டு கெத்து காட்டணும் அப்படின்னு நினச்சி அந்த பாம்பை ஒரு கட்டை எடுத்து அதோட தலையில் அழுத்தி பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுலான்னு நினச்சி இவனை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பாம்பு வந்துட்டு குட்டி போட்ட ஒரு பெண் பாம்பு என்ன பண்ணிட்டுனா அவனோட விரலில் லைட்டாக பல்ல வச்சு சீறிட்டு அதுக்கப்புறம் அந்த கடிச்ச இடத்துல ஒரு துணியை எடுத்து சுற்றிட்டு மறுபடியும் அந்த பாம்பை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு. ஆனால் அந்த குட்டி குஞ்சானுக்கு தெரியல கடிச்சது நல்ல பாம்புன்ட்டு. அப்புறம் என்ன கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே ஆஸ்பத்திரிக்கு வேகமாக போயிருக்காங்க. இவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ள உடம்பு ஃபுல்லாக விஷம் பரவிட்டு. அப்புறம் டாக்டரும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன கொஞ்சம் வேதனையாக இருக்குது. அதாவது இந்த விஷம் பரவதோட நம்ம எடுக்கிற முடிவு ரொம்ப கொடியது. பாம்பு ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. ஆனால் எல்லா பாம்புலையும் விஷம் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் இப்படி நேரில் நம்மளே சமாளிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் உயிரோட விளையாடாமல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ இல்லாட்டினா அந்த பாம்பு பிடிக்க தெரிஞ்ச நிபுணர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுங்கள். அவங்க வேலையை சரியாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அதை விட்டுட்டு ஸ்பாட்டில் நாமளே குதிக்கலாம்னு நினச்சா